நல்ல நாராயணரும் நாமமணி வைகுண்டராய் செல்ல திருவுளமாய் சீமைக்கு உறுதியுமாய் மனித அவதாரமெடுத்து வைகுண்ட வாசகனும் பனிதவளும் பத்தினியாய் பாலருட வங்கிசத்தில் உண்டாகி வாழ்ந்து உலகமறிவதற்கு குண்டணி பொய்யும் குரளிகரு வைத்தியமும் ஆகாதன எரித்து தன் பிறப்போ மறுத்து வாகாக தருமபதி வாழுங்கோ மானிடரே என்று சொல்லி தரும எம்பெருமாள் தான் நினைத்து மன்றுபதி நாளறிய வாய்த்த தர்மங்கூறினரே இன்று முதல் எல்லோரும் ஈகாபரா தஞ்சமென்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கோ காணிக்கை இடாதுங்கோ காவடி தூக்காதுங்கோ மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கோ வீணுக்கு தேடு முதல் விருதாவில் போடாதுங்கோ வைகுண்டருக்கு பதறி வாழுவதே அல்லாமல் பொய்கொண்ட மற்றோர்க்கு புத்தி அயர்ந்தஞ்சாதுங்கோ அவனவன் தேடு முதல் அவனவன் வைத்தாண்டிடுங்கோ எவனவனுக்கும் பதறி இனி அலைய வேண்டாமே என்று வைகுண்டர் ராட்சியத்திலுள்ளோர்க்கு கண்டுக்கு மாதா இறங்கி கற்பித்தது போல் உரைத்தார். எல்லோரும் கேட்டு எங்கள் வினை தீர்ந்ததென்று நல்லோர்கள் முன்னே நாவின்றிருந்த சொல்படியே வருவார் வைகுண்டர் வந்தாலிருப்பவர்க்கு தருவார் கதிகள் சாகாத வாழ்வுகளும் என்று சொல்லி முன்னோர் எங்கள் காலமதிலே நன்று தீருமொழியை நாங்களுமே தான் கேட்க எங்கள் கலை தீர்ந்து எம்பரணி என்று சொல்லி சங்கையுடனே பல சாதி எல்லாம் அறிந்தார். நாருளறிய தர்மமீதை நாட்டியே எம்பெருமாள் துரிதமுடனே தொல்போவியில் வாழுகின்ற பட்சி பறவைகட்கும் பல சீவ செந்துகைக்கும் அச்சு அறிமுதற்கும் ஆன மீருகங்களுக்கும் ஊர்வனங்கள் ஆனதுக்கும் உதித்த போர் பூண்டுகட்கும் கார் சேடனாறுகட்கும் கரடுகள் ஆனதுக்கும் உத்தரவாய் தருமாம் உரைக்கீரன் போரே
மிருகமோடு மிருகம் மிக மகிழ்ந்து வாழ்ந்திருங்கோ. மறுகலச்சலிட்டு மாளாமல் வாழ்ந்திருங்கோ. உங்களுக்கு புல் பூண்டு உண்டோ மாதை பூசித்து சங்கையுடன் ஓர்தலத்தில் தண்ணீர் கூடித்திருங்கோ. வாழ்ந்திருங்கோ நீங்கள் வைகுண்டருண்டனவே. தாழ்ந்திருங்கோ என்று தங்கள் கீழை போலே மிருக இனத்துக்கு இது உரைத்து பட்சிகளுக்கும் உறுதியுடனே உரைத்தார் வைகுண்டருமே. பட்சி எல்லாரினமும் பண்பாயோரு இனம் போல் கட்சியுடனே களி கூர்ந்து வாழ்ந்திருங்கோ. சிறிது பெரியதென்று என்று மிக சிராமல் உறுதி பெரிது உடையோனே தஞ்சமென்று கூடி குலாவி குணமாய் மகிழ்ந்திருங்கோ. நாடி உரைத்தார் நல்ல பட்சிதங்களுக்கு புல் போடானதுக்கும் பொருதி மிக உரைத்து மங்களமாக மனமகிழ்ந்து வைந்தருமே. நாட்டுக்கு நம்முடைய நல்ல தர்மத்தின்படியே கூட்டுக்கு ஏத்த குரு உபதேசம் போலே எய்யாமல் நாதன் எல்லோரும் தானறிய செய்தரும நியாயம் செய்தி கேளும் நடுவே. அந்நீதத்தாலே லோகம் அவனீரேளும் வாடி குன்னியே கலியில் மூழ்கி குறுகியே அலைவர் கண்டு கன்னிகள் மாதலையான கற்பக குலங்கள் தன்னில் மன்னிக மனு போல் தோன்றி வளர்ந்து உதித்தார்தானே. உதித்தார் 1008 உவரி செந்தூரில் பெற்று குதித்தாண்டினில் மாசியில் தெட்சணாகுரு நாட்டில் பதித்தாமரையூரில் பள்ளிதான் கொண்ட நாளம் விரித்தாய் இதை கருத்தாயருள்வித்தாயே. பொய் இல்லை பசாசு இல்லை பில்லியின் வினைகள் இல்லை நொய்யில்லை நோவுமில்லை நொம்பல துன்பமில்லை தொய்யில்லை இறைகளில்லை சுருட்டு மாஞாலமில்லை மையில்லை உலகத்தோரே வாழும் ஓர் நினைவாளென்றார். இத்தனை எல்லாமில்லை எந்தரீநாதன் சொல்ல புத்தியில் அறிந்து மன்னோர் புதுமையன்பவாய் கண்டு முத்தியில் இவரை கண்டு முயன்றவர் வேறு பெற்றார். பக்தியில் ஆதாரெல்லாம்
பாழென சொல்லி நின்றார். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம், இங்க இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் யார் அப்படின்னா நமக்கு வரும், எல்லாருக்குமே வரும். ஐயா வைகுண்டருக்கும் அந்த ஞாபகங்கள் வந்து, ஏன்னா இந்த உலகத்தில் வாழணும் இல்லையா, ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழணும், அப்போ ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போது இந்த எண்ணத்தை நாம் அடக்க வேண்டும். இதான் வந்து இந்த மாந்திரம் கலியூஸ் இதெல்லாம் அப்படி அடக்கி நாம் சாந்தியாக மாறிவிட்டால் நமக்கு எல்லாமே என்னாகின்றது, நாம் இறைநிலை முழுமையாக அடைந்து விடும். இதாங்க சொல்லிட்டுறார். அடுத்த முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. நல்ல நாராயணனும் நாமமணி வைகுண்டராய் செல்ல திருவிழமாய் சீமைக்கு உறுதிமா. சீமைக்கு உறுதி. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இப்ப உறுதியாகிவிட்டேன். என்ன உறுதியாகிவிட்டேன்? எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் இப்பொழுது முழுமையாக உணர்ந்து விட்டேன். அது உறுதி. நான் இனிமேல் வெளியே கையெடுத்து வணங்க மாட்டேன், கண்ட கண்ட தெய்வங்களே கையெடுத்து வணங்க மாட்டேன். வெளியே இறைவன் இறை என்று அப்படின்னு நான் வந்து அந்த எண்ணம் எனக்கு வரவே வராது. நான் உறுதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். மனித அவதாரம் எடுத்த வைகுண்டவாசகர். இதுல வந்து அரிகோவலசர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டார். அவர் வந்து அகஞானம் இல்லாதல கொஞ்சம் மாறி, மனித அவதாரம் எடுத்து வைகுண்ட வாசகன் அப்படின்னு வரும்போது அந்த இறைவன் மனிதனாக வருகின்றான் அப்படின்றதான் அங்க புரியுது. ஆனா மனிதன் தான் இறைவனாக ஆகின்றான், அதுதான் வந்து உண்மை. அது அவருக்கு அந்த அகஞானம், மனிதன் இறைவனாக ஆக முடியுமா அப்படின்ற அந்த உண்மை அவருக்கு தெரியாத காரணத்தால் அவர் இப்படி மாற்றி எழுதிவிட்டார். அதான் உண்மை. இப்போ வந்து மனித அவதாரமும் எடுத்து வைகுண்ட வாசகனும் அப்படின்னா இங்க அது அப்படி இல்லை. அதாவது மனித அவதாரம், மனிதனாக அவதாரம் எடுத்தவர், மனிதனாக வந்தவர், இறைவனாக, அதாவது வந்து அது ஜீவாத்மாக வந்தவர் பரமாத்மாவாக ஆகின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதுதான் இது வந்து அடுத்து பாருங்க. இதனாலதான் என்ன சொல்றாங்க, அங்க இருந்து கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. கடவுள் எப்பவுமே வரமாட்டார், கடவுள் எல்லா இடமே இருக்கிறார். அந்த கடவுளை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் கடவுளாக மாறுகின்றோம். இதுதான் உண்மை, இதுதான். உடனே நாங்க சிவபெருமான் வந்துட்டாரு, அங்க மகாவிஷ்ணு வந்துட்டு அப்படியெல்லாம் யாருமே இங்க வரமாட்டாங்க. சிவபெருமான் தான் நம்மளுடைய உயிர் தான் சிவபெருமான். அவன் மேலே கீழே ஆடிக்கொண்டிருக்கின்றான் நடராஜராக. அதான் உண்மை சொல்லுகின்ற. அடுத்தது பாருங்க. மனித அவதாரம் எடுத்த வைகுண்டராசனும் பரிதவளும் பத்தினியால் பாலருட பனிதவளும் பத்தினியால் பாலருட, அதாவது அந்த இறைநிலை அடைகின்ற அந்த ஞானமுள்ள அந்த பெண்ணின் கருவில் பிறந்துதான் இங்கே ஐயா வைகுண்ட வெயிலால் அம்மையாரின் அந்த கருவில் பிறந்துதான் அவர் வந்தார். அதான் வந்து சொல்லுகின்றார். அது வந்து நம்ம அந்த 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 தாயின் வந்து, அந்த தாய் வந்து ஒரு உயர்ந்த தாய் தான். அவரை வந்து இங்கே அந்த அரிகோவலசர் சொல்லாம விட்டு விட்டார். ஏன்னா நேரடியாக பார்ப்போம், நம்ம சொல்ல முடியுமா? அவர்களுக்கு கற்பனையை கொண்டு வர முடியாது. பரிதவளும் பத்தினியால் பாலருட வங்கிசத்தில் உண்டாகி வைத்து உலகம் அறிவதற்கு குண்டனி பேய் பொய்யும் குரளிகள் வைத்தியம். யாருக்கு? குண்டனி பேய் பொய்யும் குரளி கரு வைத்தியம். எல்லாம் நமக்குள்ளால் இருக்கின்ற எல்லாமே அகன்று விடும். நமக்கு அறியாமல் நாம் செய்ததுக்கு எல்லாமே என்ன செய்யும், நம்மளை விட்டு கழிந்து விடும். நாம் தெரியாமல் செய்ததோ இல்லை இதுக்கு முன்ஜென்மத்தில் நாம் செய்தது எல்லாமே என்ன செய்கிறது, அந்த கர்மம் அனைத்துமே இங்கே கழிவு. எப்படி கழிவும்? சாந்தியில் தான். சாந்தியாக வேண்டும். சாந்தினா என்னது? அமைதி. அமைதினா எண்ணம் இல்லாத நிலை வரும்போதுதான் ஒருவன் அமைதி அடைகின்றான். அந்த எண்ணமில்லாத நிலைதானதான் தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட வந்தவருக்கு சாணார் என்ன சொல்லுகின்றார். தோணாது நமக்குள்ளால நம்ம உயர் நமக்கு தோன்றுவதில்லை, மனம் நமக்கு தோன்றுவதில்லை, அறிவு நமக்கு தோன்றுவதில்லை இல்லையா? எண்ணமில்லா கைலைக்கு எழுந்துள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான். சாந்தியில் எரித்து நீத்து விட்டார். என்னது? குண்டனி பேய் பொய்யும் குரலிகர் வைத்தியமும் ஆகாதனை எரித்து பிறப்பு மறுத்து. அது ஆகாதனை எரித்த உடனே நம்ம என்னது? பிறப்பு. நமக்கு இனிமேல் இந்த உலகத்தில் பிறப்பு இருக்காது. எண்ணங்கள் அடங்கும் போதே பிறப்பு இல்லை. நாம் எண்ணங்கள் தான் நமக்கு நம்மை பிறப்பிக்கின்றது. எண்ணங்களை நாம் முழுமையாக அடக்கும் போது நமக்கு பிறப்பே கிடையாது. பிறப்பு மறுத்து யாருக்கு நடந்தது? இங்கே ஐயா வைகுண்டருக்கு நடந்தது. ஆகாத நிறுத்து பிறப்பு மறுத்து வாகாக தர்மபதி வாழுங்கும். இதே போல நீங்களும் வாழ்ந்து தர்மபுரிக்கு வாருங்கள் மக்களே. நீங்களும் இதே போல் செய்தால்தான் நீங்கள் தர்மபதி வர முடியும். இதை செய்யாம நீங்க எப்படி தர்மபதி வர முடியும் சொல்லுங்க? நீங்கள் இந்த தவத்தை செய்யாமல், தன்னை தான் உணராமல், எண்ணங்கள் அடங்காமல் நீங்க எப்படி தர்மபதி வர முடியும்? அப்புறம் எப்படி ஐயா வைகுண்டன் நீ குடும்பத்தோட வந்த போதும் நான் ஒன்னு இது தர்மபதிக்கு அழைச்சிட்டு சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்துங்க, நல்ல ஞாபகம் வச்சு. நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க ஊர்களில் எல்லாம். பார்த்துங்க. வாகாக தர்மபதி வாழுங்கும் மானிடரே என்று சொல்லி தர்ம எம்பெருமாள் நினைத்து மண்டுவது நாளறிய வாய்த்த தர்மம் கூறினரே. இன்று முதல் எல்லோரும் இகாபரா தஞ்சம் என்று ஒன்று போர் எல்லோரும் ஒரு புத்தியா இருங்கோ. இகாபரனா ஏகம் படைத்த இவன் நான் தான்.
ஏகம் படைத்தவர். ஏகம், அந்த ஏகத்தில் இருக்கின்ற, அந்த அண்டத்தில் இருக்கின்ற தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் இந்த அண்டம் பிண்டம் எல்லாத்திலும் இருப்பவன் இறைவன். அந்த இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று ஒரே புத்தியாக ஒன்று போல் இருங்கோ மக்களே. அப்படி நீங்கள் இருந்து விட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது நீங்கள் தர்மயுகத்துக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லுகின்றார். வாழுங்க என்று சொல்லி தர்ம எம்பெருமாள் நினைத்து மன்று 14 வாழ்த்தரும் கூத்தினர். இன்று முதல் எல்லோருக்காக ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தி ஆயிருங்கோ. அது ஒரு புத்தி ஆயிருந்துட்டு என்ன பண்ணணும்? காணிக்கை இடாதுங்க. காணிக்கை யாரு கொண்டு போடுறீங்க? எல்லாம் எல்லா இடமும் இருக்கின்ற இறைவன். தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். நீங்க யாரு கொண்டு போய் காணிக்க போடுவீங்க? எந்த கடவுளை கொண்டு போய் காணிக்க போடுவீங்க? காணிக்கை இடாதுங்கோ, காவடி தூக்காதுங்கோ. இன்னைக்கு எண்ணெய் காசு காணிக்கை தான். எண்ணெய் காசுக்கு அறிவு திருடர்கள் கொண்டு வந்த அந்த அறிவு திருடர்கள் பார்த்துங்க, அவங்க கொண்டு வந்ததான் எண்ணெய் காசு காணிக்கை. அப்புறம் காவடிக்கு அறிவு திருடர்கள் கொண்டு வந்ததான் வாகனம். எதை செய்யாதுங்கோன்னு இதோட நான் 10 டைம் சொல்லிட்டார் இல்லையா? உண்மை இல்லையா? எதை செய்யாதுங்கோ என்று சொல்லுகின்றாரோ அதையே நாம் செய்துவிட்டு என்ன செய்யணும்? ஐயாவின் வழி என்று நாம் சொல்லுகின்றோம். எவ்வளோ ஒரு மொழி முட்டாள்கள் நம்ம சொல்லுவோம். யோசனை பண்ணி பாருங்க. அது சொல்லுகின்றார் பாருங்க. மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான். மாணிக்க வைகுண்டம் அப்படின்னா வல்லாத்தான் கண்டிருங்கோன்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மனம்தான். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய மனம்தான். மனம் என்ன செய்கின்றது? அந்த கோபத்தை அடக்குகின்ற மனம் வேண்டும். சாந்தமாக இருக்கின்ற எண்ணமில்லாத நிலைக்கு செல்லுகின்ற மனதை நான் அடக்க வேண்டும். மாணிக்க வைகுண்டம் அதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னுடைய மனம்தான் என்னுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் இல்லையா? வல்லாத்தான் கண்டிருங்கோ. ரொம்ப முக்கிய அற்புதமாக சொல்றாரு. பொய்கொண்ட வீணுக்கு தேடுமுதல் விருதாவில் போடாதுங்க. வீணுக்குன்னா தேடுறதே வீணுதான்னு சொல்றாரு. நம்ம என்னதான் தேடினாலும் இந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் தேடித்தான் ஆகணும். வீணுக்கு தேடுமுதல் விருதாவில் கொண்டு போடாதுங்க அப்படின்னு சொல்லுகின்றார். விருதாவில்னா நீங்கள் காணிக்கைன்னு போடுறதே விருதா தான். அங்கே ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு வெத்தலை வாக்கு பழம் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது விருதாவில் போடுறது தான். அதனால ஒரு யூஸுமே இல்லை. அது யார் சாப்பிட்றா? ஒரு வெத்தலை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு காசு இருக்காதா? அவங்க வாங்கி அவங்க சாப்பிடட்டுமே உழைத்து இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனால் வீணுக்கு தேடுமே விருதாவில் போடாதுங்க. அடுத்தது வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல். வைகுண்டருக்கு பதறி, இதை யாருக்கு பதறி வாழும்? எனக்குள்ளால் இருக்கின்ற மனமாகிய அந்த மகாவிஷ்ணுக்கு நான் பயந்துதான் வாழ வேண்டும். மனதை நான் ஏதாவது ஒன்று நினைத்து விட்டது என்றால் அது தவறாக சென்றுவிடும். அது ஏதோ ஒரு கர்மாவை எனக்கு உருவாக்கி விடும். இதில் உண்மையா இல்லையா? வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய்கொண்ட மற்றவருக்கு புத்தியே எல்லாமே பொய் தான். இந்த உலகத்துல உங்களை எல்லாமே ஆன்மீகத்தை வைத்து ஏமாற்றுதான் எல்லாருமே. நீங்க பார்த்தீங்கன்னா 99.9% ஏமாத்து தான் எல்லாமே. நீங்க பூஜை புனஸ்காரம் என்ன தவிர எல்லாமே வேஸ்ட், வீண் வீண் வீண். அந்த மாலையை கொண்டு போய் அந்த நட்டக்கல்லுக்கு போடுறீங்க இல்லையா? நட்டக்கல்லை தெய்வம் 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி மடமடன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமா? நாதன் நம்மளால் இருக்கும்போது நாதனுள் இருக்கையில் இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்போ இதை நீங்கள் எங்கே கொண்டு போடுறீங்க? அப்போ அவனவன் தேடுமுதல் அவனவனை பொய் கொண்டவன்றதுக்கு புத்தி அயர்ந்தாங்க. மற்றவங்க எல்லாம் பொய் கொண்டவர்கள். புத்தி அயர்ந்துடாதுங்க. நீங்கள் அவன் கேட்பான், கோயில் கட்டினா அவனுக்கு புண்ணியம்னு சொல்லுவான், அதை சொல்லுவான், இதை சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். நீங்கள் புத்தியை நீங்கள் அயர்ந்து விடாத என்ன புத்தியை நீங்கள் ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நினைத்து விடாதீர்கள். உறுதியாக இருங்கள் மக்களேன்னு சொல்லுகின்றார். அவனவன் தேடுமுதல் அவனவன் வைத்தான். அவனவன் கஷ்டப்பட்டு தேடுகின்ற முதல் அவனவன் வைத்து ஆண்டுருங்க. நீங்க அங்க போய் அங்க ஐயா கேட்டாரு, அவங்க கேட்டாங்க, இங்க மாடசாமி கேட்டாங்க, அந்த சாமி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி கேட்டாங்கன்னெல்லாம் கொண்டு போட்டுறாதுங்க. வேஸ்ட், அது வீணானது. சுப்பிரமணியனால் எல்லாமே நாம் தான். முதல் ஞானம் நமக்கு வரணும் என்றால் நாம் விநாயகராக மாற வேண்டும். 2வது ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 6 அறிவு கொண்டு நாம் முருகனாக மாற வேண்டும். அதுதான் நீங்க எங்க கொண்டு போட்டாலும் அதெல்லாம் வீணானது. அவனவன் தேடுமுதலை அவனவன் வைத்து ஆண்டிருங்கோ. எவனவனுக்கும் பதிலை இனியலைய வேண்டாமே என்று வைகுண்ட ராட்சியத்தில் உள்ளவருக்கு கன்றுக்கு மாதா இறங்கி கற்பித்தது போல வைத்தார் அப்படின்னு சொல்லு. எல்லோரும் இதை கேட்டு எங்கள் வினை தீர்ந்தது. எப்படி வினை தீரும்? கேட்டா நீங்க வினை தீர்ந்துருமா? நான் சொல்லிட்டு இருக்க, நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு வினை தீர்ந்துருமா? கண்டிப்பாக தீராது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அதே போல் வாழ வேண்டும். அதான் இப்போ இந்த இது ஒரு வருத்தம் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது தானே சொல்லணும். நீங்க இதை மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருங்க. நீங்க அந்த வாழ வேண்டும் என்ற உறுதி உங்களுக்கு தன்னாலே வரும். அதுதான் உண்மை இல்லையா? இதை கேட்ட உடனே என்ன செய்யணும்? எல்லோரும் கேட்டு எங்கள் வினை தீர்ந்து இதே போல் நாங்கள் வாழ்வோம், நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வினையும் நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னது
நல்லோர்கள் முன்னே நவின்றிருந்த சொல்படியே. ஐயா என்ன சொன்னாரோ அவர் சொன்ன படியே நீங்க என்ன ஐயா என்று சொன்னது போல வாழ்றீங்களா? அந்த ஆசனத்துக்கு அந்த துணியை போட்டு குண்டூசில தூக்கி குத்தி அதுல மேல பூ போடுறீங்க இல்லையா? ஐயா சொன்னாரா உருவத்தை கும்பிடுன்னு? உருவம் தானே இல்லையா? உண்மை சொன்னார். ஐயா சொன்னார் உருவத்தை நீ கும்பிடுன்னு. ஐயா வைகுண்டர் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். இவ்வளவு சீக்கிரமா மக்கள் வந்து உருவத்தை கொண்டு வந்துடுவான்னு நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா உருவத்தை வணங்குவோன்னு எனக்கு ஆகாவதுன்னு சொன்னவர் அவர். இவ்வளவு சீக்கிரமாக இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளாலே இவன் உருவத்தை கொண்டு வந்துடுவான்னு ஐயா வைகுண்டர் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைமைப்பதி தான். அவர்களெல்லாம் இன்னும் பயங்கரமான நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உறுதி. அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லோரும் கேட்டு எங்களது நல்லோர் முன்னே நவின்றிருந்த சொல்படியே வருவார் வைகுண்டர் வந்தால் இருப்பவர்க்கு தருவார் கதிகள் சாகாத வாழ்வுகளும். வருவார் வைகுண்டர்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டார். இயேசு வராருன்னு சொன்னது போல. இயேசு எதுக்கு வரணும்? வராரு. அவரு எதுக்கு வரணும்? திருப்பியும் சிலுவையில கொண்டு போய் நீங்க அறையிறதுக்கா? யாருக்கு எங்க வரணும்? நம்ம வைகுண்டர் எங்கே வரணும்? நமக்கு உள்ளாலே வரணும். நமக்குள்ளாலே அந்த வருவார் வைகுண்ட ஐயா வைகுண்டர் நமக்குள்ளால இருக்கிறார். வருவார்ல இருக்கிறார். அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நமக்குள்ளால்தான் அவர் இருக்கின்றார். நம்முடைய மனமாக நம்மளுடைய உயிராக ஐயா வைகுண்டர் இருக்கின்றார். அவரை நாம் தேடி கண்டுபிடிக்க கொண்டு வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. சொல்லுகின்றார் வருவார் தருவார் கதிகள் சாகாத எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு சாகாத வரங்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். நான் எந்த திருமொழியை நாங்களுமே தான் கேட்க எங்கள் கலி தீர்ந்தது எம்பெருமானே என்று சொல். எங்களுக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு கலி தீர்ந்து விட்டதே இறைவா. உண்மைதானே? எங்களுக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு கலி தீர்கின்றது. அதேபோல் நீங்கள் வாழ்ந்தால் முழுமையான நீங்கள் உங்களுக்கு கலி அகன்று தர்மயுகத்துக்கு நீங்கள் சென்று விடலாம். சங்கையுடனே பல சாதியெல்லாம் அறிந்தார். எல்லாருமே அறிந்தார். நருளறிய தர்மவரை நாட்டிய எமருமாள் சுரிதமுடனே தொல்பவையில் வாழுகின்ற பட்சி பறவை எல்லா பட்சி பறவை எல்லாருக்கும் சொல்லுகின்றார். இந்த உலகத்துல வாழுகின்ற பட்சி பறவைக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஐயா அந்த நீங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல போய் சண்டை போடாம ஒருத்தருக்கு சண்டை போடாம ஒரே இடத்துல தண்ணீர் குடிச்சு வாழுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு புலிகிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு சிங்கத்திட்ட போய் சொல்ல முடியுமா? இது எதற்காக இங்க சொல்லுகின்றார் என்றால் நமக்கு உள்ளாலே இருக்கின்ற அந்த 81 பரிணாமங்களும் இதே போல் வாழ்ந்துதான் வந்திருக்கின்றன. அந்த புலியாக இருக்கும்போது அது மற்றவர்களை கொல்லாமல் சாதாரணமா புல்லை சாப்பிட்டு வாழ்ந்துதான் அடுத்த பரிணாமம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பிறவிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த பரிணாமம் ஆகின்ற பிறவியில் அது வந்து புல்லைத்தான் சாப்பிட்டு வந்திருக்கும். இதுதான் உண்மை. அதேபோல் அந்த வாழ்ந்திருப்பார்கள். அதேபோல வாழ்ந்திருங்கன்னு அவர்களுக்கு சட்டம் என்றது போல சொல்லுகின்றார். செய்து தர்ம ஞானம் செய்தி கேளும் நடுவே அப்படின்னு சொல்லுகிறார். அந்நீத தாலேலோகம் அவனீரேழும் வாடி குன்னியே கலியல் மூழ்கி குறுகிய அலைவர் கண்டு கன்னிகள் மதலையான கற்பக குலங்கள் தன்னில் மண்ணுக உனப்போல் தோன்றி வளர்ந்து பின் உதித்தார் தானே. மனுவாக அதாவது சாதாரண மனிதனாக வந்து இறைவனாக அவர் உதித்து விட்டார், வந்து விட்டார், முழு இறைவனாக வந்து விட்டார் அப்படின்னு சொல்றார். உதித்தான் 1008ஆம் ஆண்டு. எப்பொழுது உதித்தார்? அவர் தனக்குள்ளால இறைவனை முழுமையாக அவர் எப்பொழுது உதித்தார்? 1008ஆம் ஆண்டு மாசி 20ஆம் தேதி இல்லையா? அங்கே தட்சணாகுரு, அதாவது அங்கே திருச்செந்தூர் கடலுக்குள்ளாலே அந்த அகத்துக்குள் இறைவன் என்று முழுமையாக கொண்டு வந்து தட்சணா பூமியில் வந்து அவர் தவமியற்றினார். தட்சணாகுரு நாட்டில் தாமரையூரில் பள்ளிதான் கொண்ட நாளும் விதித்தாய் இதை கருத்தாய் அருள் வித்தாய். அது வந்து விதித்தாய் அருள், அதாவது கருத்தாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். யார் சொல்லுகின்றார்? அதுக்கப்புறம் சொல்லுகின்றார் அவர் உருத்தாக கருத்தாக அங்கே தட்சணாபூமியில் தவமியற்றி முழுமையான அந்த இறைநிலை அடைந்தார். பொய் இல்லை, பசாசு இல்லை, எந்த பொய்யும் இல்லை, எந்த கேடும் இல்லை, எந்த பில்லி வினை எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நொய் இல்லை, நோவும் இல்லை, நொம்பல துன்பம் இல்லை, எந்த நோவும் இல்லை. இறைவன் எனக்குள்ளாலே நான் கொண்டு வந்து விட்டேன் என்றால் எனக்கு எந்த நோவுமே இல்லை. இதெல்லாம் வந்து நோவும் இல்லை, தொய்யில்லை, இறைகள் இல்லை, சுருட்டுமா ஞாலம் இல்லை. நான் இறைவன் என்று நான் ஆடவில்லை. அந்த ஞாலம் எதுவும் நான் பண்ணவில்லை. தண்ணியில் அடுப்பறிக்கல, வாயிலிருந்து லிங்கம் எடுக்கல, எதுவும் நான் செய்யலை. மை இல்லை உலகத்தோரே வாழுங்கோ ஒரு நினைவாய்ந்தார். நான் எதுவுமே உங்களுக்கு தவறாக சொல்லவில்லை, தவறான வழியை காட்டவில்லை. எல்லாரும் வாழும் ஓர் நினைவாக இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் என்ற ஒரே நினைவுடன் வாழுங்க மக்களே. இத்தனை எல்லாம் இல்லை என்று நாதன் சொல்ல புத்தியில் அறிந்து மண் ஒரு புதுமை என்று அன்பாய் கண்டு
இது புதுமையாக இருக்கின்றதே. எல்லா இடம் அண்டமெல்லாம் இருக்கின்ற இறைவன் நம்மளுடைய பிண்டத்தில் இருக்கின்றார் என்பது புதுமையாகத்தானே இருக்கு. உண்மையா இல்லையா? ரொம்ப புதுமையாக இருக்கின்றதே. முத்தியில் இறைவரை கண்டு முயன்றவர் பெயர் பெற்றார். இதை ஐயாவை சரியாக புரிந்து, ஐயா வைகுண்டர் சொன்னது படி சரியாக வாழ்ந்து அந்த வழியை சரியாக பிடித்து வந்துவிட்டால் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பேறு பெற்று விடுவோம். இறை என்ற பெயர் பெற்றவெல்லாம் பக்தி இல்லாதாரெல்லாம் பாலன சொல்லி நின்றார். ரொம்ப அற்புதமான விஷயம். பக்தின்னா என்ன, அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன, இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். அது பாசம் அப்படின்னு நினைப்போம். பாசம் இல்லை, அது என்னன்னா ஒரு இது அது நமக்கு என்னன்னா அது ஒரு அத்தாவசியம். நம்ம அதாவது ஒரு முக்கியமான இது, நமக்கு அது கடமை. அது என்னுடைய குழந்தைகளை நான் நன்றாக பராமரிக்க வேண்டும், அது என்னுடைய கடமை இல்லையா? ஆனால் இங்கே பாசம் அப்படின்றதா என்ன அப்படின்னா, பாசம், அன்பு, பக்தி இதெல்லாமே நாம் எப்பொழுது உணர்வு முடியும் தெரியுமா? எண்ணமில்லாத கைலைக்கு நீங்கள் வரும்போது இதை உணர்ந்து கொள்வீர்கள். எண்ணமில்லாத கைலைக்கு நீங்கள் வரும்போது தான் எல்லா உயிரும் இறைவன் என்பதை நீங்கள் உணர்வீங்கள். எல்லா உயிரும் இறைவன் என்று நீங்கள் எப்பொழுது உணரும் போதுதான், அப்பொழுதுதான் உங்களுக்கு இது பாசம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்பது புரியும். அதுக்கு முன்னாடி புரியவே செய்யாது. ஏன்னா நீ யார்கிட்ட பக்தியை கடவுள்கிட்டவே அங்கே நீங்கள் கல்லை பார்த்து உருகுன்னு உருவீங்க பக்தியால். அது பக்தியா? அது அது என்னது? வேண்டுதல். நான் உன்னை இப்படி நிற்கிறேன், நீ எனக்கு ஏதாவது பண்ணுன்னு அந்த வேண்டுதல் தான். பிச்சை அது போய் இல்லையா? இங்கே பக்தி என்பது அது அல்ல. எல்லா உயிரும் இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் நினைக்கும் போது, ஒவ்வொரு உயிரையும் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த பக்தி தான் எண்ணம் வரும். ஐயோ, இது ஒரு இறைவன் அல்லவா, இதுவும் இறைவன் அல்லவா, ஒரு கல்லு கூட இறைவன் அல்லவா என்ற எண்ணம் நமக்கு எல்லோருக்குமே வரும். இதுதான் உண்மை, இதுதான் சக்தி. அந்த அந்த நிலை எண்ணம் யாருக்கு ஒருவருக்கு வருகின்றதோ அவன்தான் பக்தியானவன். அவன் ஒரு செடியை பார்க்கும் போது கூட அதையும் அவன் இறைவனாகவே பார்க்கின்றான். அவன் தண்ணீரை பார்க்கும் போது கூட அவன் அதை இறைவனாக பார்க்கின்றான். எதை அவன் பார்த்தாலும் அதை இறைவனாக தெரிகின்றார். அதுக்குதான் நிறைய இதெல்லாம் பாட்டெல்லாம் பயங்கரமா சித்தர்கள் பாடினாங்க. அதாவது அந்த இதில் கண்டவா, அந்த இறைவன் அங்கே கண்ட அந்த ஒளியில் பார்த்தேன், நான் இதில் பார்த்தேன், நான் தண்ணீரில் பார்த்தேன்னாலும் நிறைய சொல்லுவாங்க. அதான் அவர்கள் எங்கே உணர்கின்றார்கள்? எதை? அந்த தண்ணீரை பார்க்கும்போது அங்கே இறைவன் இருக்கின்றார். அந்த செடியை பார்க்கும்போது கூட இறைவன் என்று இருக்கின்றார். நமக்குள்ளாலேயும் இறைவன் இருக்கின்றான். அந்த எண்ணமும் நமக்கு கண்டிப்பாக வேணும். நமக்குள்ளாலே இறைவன் இல்லை இருக்கின்றான் என்ற எண்ணம் நீங்கள் கொண்டு வரலைன்னா, வெளியே இறைவன் என்று நீங்கள் எங்கே நினைச்சாலும் அது வீணானதாக போயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நான் எனக்குள்ளாலேயும் இறைவன் இருக்கிறேன், அதை முதல்ல நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. அது வளர வளர எண்ணங்கள் அற என்னாகின்றது? அந்த எல்லா உயிரும் இறைவன் என்ற அந்த ஞானம் நமக்கு முழுமையாக நமக்கு வந்துவிடும். இதான் அங்கே சொல்லிட்டோம். மற்றவங்க நீங்க என்னதான் சொல்ல, கொஞ்சம் நீங்க ஒருத்தர்கிட்ட பாசமா இருப்பீங்க, இன்னொருத்தர்கிட்ட பாசமா இருக்க முடியாதே. ஒருத்தர்கிட்ட நீங்க இது பக்தியா இருக்கிறீங்க, அங்க போன உடனே இங்க கண்ணனை பார்த்த உடனே பக்தி ஆவீங்க, அங்க நபிகள் நாயகத்தை பார்த்த உடனே எரிச்சல் வரும். இங்க கண்ணனை பார்த்த உடனே பக்தி ஆயிருவீங்க, அங்க இயேசுவை பார்த்த உடனே எரிச்சல் ஆயிரும். ஏன்? அந்த அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசுதான் கடவுள் என்று நினைக்கிறீர்கள். அங்கே நபிகள் தான் கடவுள் என்று நினைக்கிறீங்க, அல்லாஹ் தான் கடவுள் என்று நினைக்கிறீர்கள். இங்கே இது கண்ணன் தான் கடவுள் என்று நினைக்கிறீர்கள். நான் கடவுள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. நீங்கள் கடவுள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. எல்லா உயிரும் கடவுள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. எல்லா உயிரும் கடவுள் என்றால் இயேசுவும் கடவுள் தானே, கண்ணனும் கடவுள் தானே. அப்போ உங்களுக்கு நீங்க அங்க அவங்கள பார்க்கும்போது எரிச்சல், இவங்கள பார்க்கும்போது எரிச்சல் வருமா? வராது. அதுதான் பக்தியின் முழுமைப்பாடு. இதுதான் ஹிந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விட்டு கொடுத்தே வாழும். இதெல்லாம் பரவாயில்ல, ஏன் அவங்க என்னமோ சொல்லிட்டு போறான், நமக்கு என்ன கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான். யாருமே இன்னும் எத்தனை இதுவெல்லாம் மதங்களெல்லாம் வரட்டு, நம்ம ஹிந்து தர்மத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. அதில் ஒருவர் இருந்தால் போதும் ஹிந்து தர்மத்தை, அந்த ஒருவரால் அனைத்தும் மாறும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஹிந்து தர்மம் சாதாரணமானது இல்லை. நீயே இறைவனாகலாம் என்று சொல்வது ஹிந்து தர்மம் மட்டுமே. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டுறாரு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.